வெல்கம் டு என்எஸ் ஃபிசிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஃபிசிக்ஸ் செகண்ட் லெசனோட இயக்க சமன்பாடு 4 தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, இயக்க சமன்பாடுகளை விவரி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேள்வி கேட்பாங்க. இப்போ நம்மளுக்கு புக்கில் கொடுத்த இயக்க சமன்பாடு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான் கொடுத்துருப்பாங்க. நான் போன வீடியோவில் இயக்க சமன்பாடு 4 நான் கொடுத்துருப்பேன். இதை நான் எப்படி வரும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போகிறேன்னு சொல்லியிருப்பேன். இப்போ அதுக்கான தெளிவோடு இப்போ நான் இந்த வீடியோவை நான் சொல்கிறேன் எப்படி வந்துச்சுன்னு. யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இது ஷார்ட்ஸ்னால் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ இயக்க சமன்பாடு 4 எப்படி வந்துச்சுன்னா 1ஐயும் 2ஐயும் பேஸ் பண்ணி தான் வந்துச்சுங்க. நான் இது மாதிரி இது ஒன்று சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராப்ளம் கொஸ்டினை எடுத்து நம்மளை இயற்பியலில் எழுதுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு ஃபுல் மார்க் வரும். நம்ம அந்த ப்ராப்ளமே நம்ம க்ரியேட்டிவிட்டியாக நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மளை அழகாக ப்ரெசன்டேஷனோட இன்னும் கொஞ்சம் நம்ம க்ரியேட்டிவிட்டியோட நம்ம கொஞ்சம் செம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த என்ன தியரி கொஸ்டின் இருந்தாலும் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அதான் இந்த இயற்பியலோட ட்ரிக்குன்னு கூட நான் சொல்லுவேன். சரி, ஓகே. இப்போ இயக்க சமன்பாடு நான் எழுதிட்டேன். v = u + at. இந்த u இங்கே வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? மைனஸாக மாறும். அப்போ at = v - u. இப்போ நம்ம இயக்க சமன்பாடு 2 பார்ப்போம். s = ut + 1/2 at². இந்த t² நம்ம எப்படி எழுதலாம்? t × tன்னு எழுதலாம். இப்போ இயக்க சமன்பாடு 4 உருவாக்குறத பார்ப்போம். இந்த இயக்க சமன்பாடு 2 நான் இதில் எழுதியிருப்பேன். இந்த atக்கு பதிலாக v - uவை நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆட் பண்ணலாம். இங்கே நான் கீழே எழுதுனேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப் புரிஞ்சால் நீங்கள் இதை மட்டும் இல்லைனா இதோட எழுதி வந்தால் கூட போதும். இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் கீழே எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த யூடியை நம்ம அப்படி எழுதிடலாம். இந்த 1/2 நம்ம எழுதிடலாம். இந்த டி இருக்குது பாருங்களேன், இது உள்ளே பிறகுனா என்ன வரும்? விடி - யூடின்னு சொல்லி வருமா? இங்கே யூடி. இப்போ இந்த 1/2 நம்ம உள்ளே பெருக்கிறோம். 1/2 விடி - 1/2 யூடி. அதுதான் இந்த ஸ்டெப்பில் நான் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த யூடி 1 இருக்குது, இங்கே அரை யூடி இருக்குது. 1ல் அரை போச்சுன்னா என்ன? அரை தான். இப்போ அதான் நான் இதில் கொடுத்துருப்பேன். 1 பெருசு, அதனால் நம்ம ப்ளஸில் கொடுத்துருக்கோம். இப்போ 1/2 யூடி + 1/2 விடி. இப்போ இந்த 2 நம்ம பொதுவாக எடுத்துட்டோம். இப்போ யூடி + விடி. இப்போ இந்த டி 2 காமனாக இருக்குது பாருங்கள். அப்போ u + v × t நம்ம எடுத்தாச்சு. அப்போ இயக்க சமன்பாடு 4 இதுதான். நம்மளுக்கு கேள்வி எப்படி வேணால் கேட்கலாங்க. நம்ம தான் அதை அழகாக நம்ம ப்ரெசன்டேஷனோட நம்மளாக இன்னும் கொஞ்சம் அழகாக எழுதிட்டோம் அப்படின்னால நம்ம அடுத்த வர அனைத்துலையுமே நம்ம ஃபுல் மார்க் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய கம்ப்ளீட் PDF பார்த்தீங்கன்னா கமெண்டில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் பாருங்கள்.